கடலை பறிக்கும் இயந்திரம். இது வந்து மதுரை மாவட்டம் மேலூர். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங், மதுரை மாவட்டம் மேலூர். இது வந்து ஒரு நபர் கடலை பறிக்க இயந்திரம். இது வந்து 2 நபர் கடலை பறிக்க இயந்திரம், அப்புறம் 3 நபர் கடலை பறிக்க இயந்திரம் இருக்குது. இது வந்து ஆள் இல்லாத ஊருக்கு மட்டும் நல்லா பயனாக இருக்கும். ஆள் இருக்கிற ஊராக இருந்தால் கையில் பறிக்கிறது தான் நல்லது. இது வந்து ஒரு நபர் கடலை பறிக்க இயந்திரம். அதாவது மோட்டார் இல்லாமல் வாங்கினீங்கன்னா 6200 ரூபா. மோட்டாரோட வாங்கினாக்கா ஒரு வருஷம் வாரண்டியோட 9500 ரூபாயில் இருக்குது, 10500 ரூபாயில் இருக்குது. 9500 ரூபாய்ன்றது அதாவது இது சேக்கிங் வரும். இந்த சேக்கிங் வரும், இது ஆடும், ஜலிச்சு வரும். ஜலிச்சு வர்றது 10500, ஜலிக்காமல் வர்றது 9500. இதில் எப்படி கடலை பறிக்கணும்னா, இந்த பலகையை வந்து முன்ன பின்ன தள்ளிக்கலாம். இது சுத்தும் போது நம்ம இதில் செடியை விட்டால் காயை பறித்து கீழே விழுந்துடும். அந்த வீடியோலாம் உங்களுக்கு இதில் போடுறோம், அதை பார்த்துக்குங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, காய் உடையிற மாதிரி இருந்தால் செடி வந்து தொங்க விட்டு தான் பறிக்கணும். வீடியோ காட்டுறோம். இப்படி சமமாக வச்சு இதை தள்ளக்கூடாது. செடியை வந்து ஒரு 75 டிகிரியில் தொங்க விட்டு பறிச்சிங்கன்னா செடி நிறைய உள்ள விடாது. முனையை மட்டும்தான் உள்ள வைக்கணும், காய் இருக்கிற மட்டும்தான் வைக்கணும். ஃபுல்லாக செடியை உள்ள விடக்கூடாது. அப்படி விட்டால் காய் பறிக்காது. இங்கே வச்சா தான் காய் பறிக்கும். காய் இருக்கிற மட்டும்தான் உள்ளே விடணும். தொடச்சி இது வந்து இப்போ இருக்கிறது வந்து மோட்டாருக்கு 1 வருஷம் வாரண்டி, 20 கிலோ இடம் இருக்கும். மோட்டாருக்கு 1 இயர் வாரண்டி, சிங்கிள் பேஸ் மோட்டார். இது வந்து 1 HP, இது ஒரு ஆள் பறிக்கிறது. இது வந்து 10500 ரூபா சேக்கிங் வசதி உள்ளது. இதிலே சேக்கிங் வேணாம் அப்படின்னா 9500. இல்லை மோட்டார் இல்லாமல் வேணும்னா 6200, 7200. அப்புறம் இது வந்து 2 நபர் கடலை பறிக்க இயந்திரம், 17000 ரூபா. இதில் சேக்கிங் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி சேக்கிங் இருந்தால் 1000 ரூபா கூட. 2 நபர் கடலை பறிக்க இயந்திரம். சேக்கிங் இருந்தாக்கா 18000, சேக்கிங் இல்லைன்னா 17000. இப்போ வீடியோவில் பார்க்குறது 17000 ரூபா மிஷினு. அதே போல் தான் இதுலையும் செடியை வந்து கீரை கட்டு மாதிரி மொத்தையாக விடக்கூடாது. இந்த பலகை முன்னாடி பின்னாடி தள்ளிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த பலகை. இதில் வந்து உளுந்து, தோரை, காராமணி, பச்சை பயிறு, நெல் கூட அடிக்கலாம். இந்த மாதிரி கேப்பு கம்மியாக வச்சுட்டா நெல் கூட அடிக்கலாம். நெல் கூட உருவலாம் அதில். அதாவது இவ்வளோ கேப்பு கம்மியாக வச்சுட்டு நெல் அரிசி ஆகாத அளவுக்கு சைஸ் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கசங்கி கீழே விழுந்துடும். நம்ம தூத்தி எடுத்துக்கலாம். நெல் கூட அடிக்கலாம். கடலை பறிக்க இயந்திரம். உளுந்தும் அடிக்கலாம். உளுந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் டைட்டாக விடணும். அது அடுத்த வீடியோ போடுறோம். நம்ம கை திரிக்கிற மாதிரி டைட்டாக விட்டாக்கா நுணுங்கி கீழே வந்துடும். தூத்தி எடுத்துக்கலாம். தூத்துறதுன்னு தனியாக மிஷின் இருக்குது. தூத்துற மிஷின் வந்து 7900 ரூபா, 1 வருஷம் வாரண்டியோட. அதாவது ஆள் இல்லாத ஊருக்கு தான் மிஷின் வாங்கணும். ஆள் கிடைக்கிற ஊருக்கு கையில் பறிக்க தான் நல்லது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் வந்து 10 ஆள் பறிக்கிற கடையிலே ஒரு ஆள் பறிக்கலாம். அது என்ன எப்படி பறிக்கலாம்னா, நம்ம சீரான வரிசையில் பிடிங்கி போடும்போதே சீரான வரிசையில் பிடிங்கி போடணும். நெல் வைக்கோல் போகிற மாதிரி அம்பாரமாக குமிச்சிடக்கூடாது. அரியறியாக பிடுங்கும் போது கரெக்டாக சைஸாக போட்டு வச்சிடணும். பிடிங்கி முடித்து மிஷினில் பறித்து கீழே போடுற வரையும் செடி களையக்கூடாது. அப்படி களைஞ்சால் டைமிங் வந்து நமக்கு நிறைய பிடிக்கும். அதனால் செடி வந்து அரியறியாக பிடிங்கி அரியறியாக வைக்கணும். ஆள் இல்லாத ஊருக்கு 10 ஆள் பறிக்கிற கடையிலேயே, 10 ஆள் கையில் பறிக்கிற கடையிலேயே நம்ம வந்து ஒரு ஆள் பறிக்கலாம். ஆள் இல்லாத ஊருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மிஷினு. ஆள் இருக்கிற ஊருக்கு கையில் பறிக்கிறது நல்லது. இதில் தும்பி, தூசி, இலை, காம்பு எல்லாம் வரும். நம்ம தான் காய வச்சு தூத்தி எடுத்துக்கணும். இது மிஷின்னா அக்யூஸாக வரும்னாலாம் நினைக்கக்கூடாது. இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு. சும்மா நான் சாதாரணமாக ஒரு பைக்கில் வச்சு கட்டி கொண்டு போயிடலாம். அதாவது 48 கிலோ இருக்கும். இந்த மிஷினோட வெயிட் வந்து 48 கிலோ இருக்கும். இந்த மிஷின் வந்து 20 கிலோ இருக்கும். சும்மா ஒரே ஆளே தூக்கி இதில் சாதாரணமாக இது நம்ம வச்சு கட்டி கொண்டு போயிடலாம். இந்த பிடி இருக்குது. தூக்குனா பிடி ஹாண்டில் மேலே வந்துடும், ஹாண்டில் கீழே போயிடும். மோட்டாருக்கு 1 இயர் வாரண்டி. 1/2 HP மோட்டார் மாட்டியிருக்கு, சிங்கிள் பேஸ் மோட்டார் மாட்டியிருக்கு. 1 வருஷம் வாரண்டியோட 17000 ரூபா, 18000 ரூபா. இந்த மிஷின் வந்து சேக்கிங் மிஷினு. இது வந்து சேக்கிங் மிஷினு 18000 ரூபா. இதை பாருங்கள், அதாவது ஆடுது பாருங்கள், மேலே கீழே இறங்குது பாருங்கள். இந்த ஆடுதா? வேகமாக போடும்போது வேகமாக சேக்காகும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரே வரும். இதே போல் ஜல்லடை இங்கே கொஞ்சம் நீளமாக வரும். அதை மாட்டினோமா
மோட்டார் கீழே தூசிலாம் விழுந்துடும், இங்கேயே விழுந்துடும். இங்கே சுத்தமான கடையிலே வந்து விழும். சேக்கிங் வசதி உள்ளது. காய் வந்து தங்காது. ஒரு காயாக இருந்தாலும் உருண்டு கீழே வந்து விழுந்துடும். சேக்கிங் வசதி உள்ளது. இல்லை பலகை மட்டும் மாட்டாமல் இருக்குது. இதனோட விலை வந்து 1000 ரூபா கூட, 18000 ரூபா. 2 நபர் கடலை பறிக்கை இயந்திரம், சேக்கிங் வசதி உள்ளது. அதாவது மோட்டாருக்கு 1 இயர் வாரண்டி. சிங்கிள் பேஸ் மோட்டாருக்கு 1 இயர் வாரண்டி. இந்த பழத்தில் வந்து பழக மாட்டாமல் இருக்கும். ரன்னிங்க்கு ஒரு பிளேடு தந்துடுவோம். ரன்னிங்க்கு ஒரு பெல்ட் மாட்டியிருக்கும். ஒரு பிளேடு ஸ்பேர் தருவோம். அதுக்குண்டான டூல்ஸ்லாம் கொடுத்துருவோம். ஸ்பேர் பெல்ட் ஒன்று கொடுப்போம், டூல்ஸ் கொடுப்போம் காய்ச்சி மாற்றுறதுக்கு. இது ஆள் இல்லாத ஊருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நெல் அடிக்கலாம். அடுத்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு. நெல்லும் அடித்து காட்டுறோம், உளுந்தும் அடித்து காட்டுறோம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் திறமையை பயன்படுத்தி நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்துக்குமே டெய்லி கூட யூஸ் பண்ணுற பொருளை கூட இதை மாற்றிக்கலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம்னா காஞ்ச வேர்க்கடலை கொடிய இந்த பலகையை கிட்டமாக வச்சுட்டு காஞ்ச வேர்க்கடலை கொடியை தூளாக நசுக்கிறதுக்கு, மாடு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கேப் வச்சிடணும். பலகை உரசாத அளவுக்கு கேப் வச்சுட்டு காஞ்ச கொடியை இது உள்ள விட்டிங்கன்னா அதாவது தவிடு மாதிரி நுணுக்கி கீழே தள்ளிடும். இது வந்து கீழே தள்ளிடும் தவிடு மாதிரி. அப்படி தெளிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து மாட்டுக்கு கழிவு இல்லாமல் மாடு சாப்பிட்டோம். தவிடு மாதிரி சாப்பிட்டோம். அந்த காஞ்ச கொடியை தவிடு மாதிரி சாப்பிட்டோம். அதுக்கு யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணாதான் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அப்போ வந்து நம்ம தவிடு மாதிரி ஆக்கணும், அந்த கொடியை வந்து நுணுக்கணும் அப்படின்னா செடி வந்து காஞ்சி இருக்கணும். மழை உடையிற மாதிரி இருக்கணும். அப்படி உடையிற மாதிரி இருந்தாக்கா இதை வச்சாக்கா தூளை நுணுக்கிடும். தவிடு சாப்பிட்ற மாதிரி பச்சை தீவனத்தை எப்படி சாப்பிடுதோ வெட்டி போட்டால் அதே போல் காஞ்ச கொடியும் ஆடு சாப்பிட்ரும். ஆடோ மாடோ வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ரும். நம்ம வந்து ஏதாச்சும் பாத்திரத்தில் தான் வைக்கணும். வெறும் தண்ணியில் போடக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் வைக்கணும். அப்படின்னா வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்ரும். அதே போல் செடியை வந்து நம்ம பிடுங்கினோடனே பறிக்க ஆரம்பிச்சிடணும். கடலை செடியை ஒரு அரை மணி நேரத்துலேயே பறிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா காம்பு கம்மியாக வரும். அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது காயோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். காய்க்கும் அந்த காம்புக்கும் உள்ள ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். அப்போ தொட்ட உடனே கீழே விழுந்துடும். இயற்கையாக பூமியில் நனைஞ்சதாக தொங்கிடும் போது காய் பகுதி கீழே இருக்கும், காம்பு பகுதி மேலே இருக்கும். அந்த மேடான பகுதியில் இந்த லீஃப் வந்து உரைச்சி அந்த மேடான பகுதியில் உரைச்சி கீழே விழுந்துடும். ஈஸியாக விழுந்துடும். குப்பா கோலம் தும்பு தூசி எல்லாமே வரும். நம்ம தான் காய வச்சு தூத்தி எடுத்துக்கணும். ஆள் கிடைக்காத ஊருக்கு மட்டும் தான் மிஷின் வாங்கணும். தூத்துறதுக்கு தனியாக மிஷின் இருக்குது. 1 வருஷம் வாரண்டியோட RHP மோட்டாரு, ஐஸ்வீர் மோட்டாரு மாட்டிருக்கோம். 2800 RPM மோட்டாரு. அது வந்து 7900 ரூபா 1 வருஷம் வாரண்டியோட. தேவைப்பட்டால் அது வயத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அந்த தானியங்கள் தூத்து மேந்திரம் எல்லாமே தூத்தலாம். நெல் கொள்ளு உளுந்து தோரக்கரம் எல்லாமே தூத்திக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு எது தேவையோ பார்த்து சொல்லுங்கள், கொடுக்கலாம். அது போக டிராக்டர் PTOவில் இருக்குது. அது வந்து 55000 ரூபா. அடுத்த வீடியோ போடுறோம், ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மிஷின் வேணும்னா ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாளுக்கு முன்னாடியே சொல்லி வாங்கணும். செடியை பிடிங்கி போட்டு நாளைக்கு அவிடு வச்சுட்டு இன்னைக்கு கேட்டாக்கா 99% அந்த மிஷின் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து செஞ்சு வச்சா இப்போ ஆரம்பத்துலலாம் அவங்க 7 வருஷம் முன்னாடி செஞ்சோம். ஒரு நாளைக்கு 10 மிஷின் 20 மிஷின் 25 மிஷின் கூட போயிருக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜில். இப்போ எல்லாமே நெருக்கி வாங்கிட்டாங்க. அதே போல் பார்த்து எல்லாருமே நெருக்கி சொந்த தேவைக்கு அவங்க தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அவங்க தோதுக்கு செஞ்சுக்கிறாங்க. இப்போ வாங்காதவங்க மட்டும் தான் வாங்குறாங்க. அதனால் நம்மக்கிட்ட ஸ்டாக் கிடையாது. டெய்லி 10-20 போகும்போது நாங்கள் ஸ்டார் ஒரே டைமில் 100 மிஷின் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரே டைமில் 100 மிஷின் வீடியோ போட்டிருப்போம். 100 மிஷின் ஒரே டைமில் ஸ்டாக் வச்சுருந்தோம். இப்போ வந்து ஸ்டாக் கிடையாது. எப்போ தேவையோ அப்போ மட்டும் செஞ்சு சொன்னால் மட்டும் ஆர்டர் கொடுத்தா மட்டும் செஞ்சு தருவோம். ரைட். இது மதுரை மாவட்டம் மேலூர் வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங்கில் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். சப்போஸ் மிஷினை வாங்கிட்டு வேணான்னு சொன்னால் கண்டிப்பாக திரும்ப வாங்க மாட்டோம். ஏன்னா எங்களால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதான் எல்லா குறைகளும் நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். தும்பு தூசி எல்லா காம்பு எல்லாம் வரும்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் திரும்ப கொடுத்தா வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டு. ஆள் இல்லாத ஊருக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆள் கிடைக்கிற ஊருக்கு இது வாங்கக்கூடாது. சரிங்களா? ரைட்டு. தேவைப்படுற விவசாயிங்க கூப்பிடலாம். இது மிஷின் தேவைப்பட்டால் முடிஞ்ச வரையில் முன்கூட்டியே கேட்டு சொல்லி வச்சு செஞ்சு வாங்கிக்கிங்க. தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.